வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 2ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்க போறோம். டிரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. பிள்ளைங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது எப்படி ஞாபகமா வரைகிறது, தப்பு இல்லாமல் வரைகிறதுன்றது இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அதனால கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் மோனாக்சைடுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். கார்பன் மோனாக்சைடு கவனிங்க, CO. இது ரெண்டு லிங்க் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பாண்ட் மட்டும் பதிவு போட்டுக்கோங்க, சரிங்களா? ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 6. அப்போ 6 போடுங்க. 2 4 6 சார் போட்டேன். கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 தான். இங்கே நீங்கள் 2 மட்டும் போடுங்க, போதுமானது. 2, சரிங்களா? ஆக்சிஜன் வேலன்சி 2, ஒரு பாண்ட் இங்கே கொடுத்துருக்கு. அப்போ இன்னொரு பாண்டு கொடுக்கல, அதனால் இங்கே என்ன பண்ணுங்க, நெகட்டிவ் சார்ஜ் போட்டுருங்க. இங்கே நெகட்டிவ் வந்தனால என்ன பண்ணுவீங்க, இங்கே பாசிட்டிவ். நீங்கள் நான் வைக்க வேண்டியது இது மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் நான் வச்சா போதும், மிச்சதெல்லாம் ஈஸியாக நீங்கள் நான் வச்சுக்கலாம். கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஆகும்போது என்ன நடக்குதுன்னு கவனிங்க தங்கங்களா. சி டபுள் பாண்ட் ஓ. ஏன் சார் டபுள் பாண்ட் அப்படின்னா, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கேருந்து 2 எலக்ட்ரான் வரும்போது அது ஒரு பாண்டாக கன்வே ஆயிரும். அப்போ இங்கே 6 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் எழுதுங்க. இங்கே எப்பயும் போல 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் இங்கிருந்து ஒரு 2 எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி இங்கே வரும். அப்போ எப்படி சார் ஸ்ட்ரக்சர் வரும் கவனிங்க தங்கங்களா. அப்போ ஏற்கனவே டபுள் பாண்டு, இப்போ ஒரு எலக்ட்ரான் வரும்போது 2 எலக்ட்ரான் வரும்போது ட்ரிபிள் பாண்ட் ஓவாக மாறிடும். அங்கே 2 எலக்ட்ரான் எப்பயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2 தான், ஆனால் 3 பேர் 3 கொடுத்துருக்கிறதுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இங்கே பாசிட்டிவ் கிரியேட் ஆனால் இங்கே என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ரொம்ப சிம்பிளுமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு பாருங்கள். சார் முதல் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுங்களா. சி டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ, சரிங்களா? இங்கே 2 இங்கே 2 வேலன்ஸ் எலக்ட்ரான், மொத்தம் இங்கே 2 இங்கே 2 வேலன்ஸ் எலக்ட்ரான். இதை முதல் நீங்கள் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இது மிடில் உள்ளதை சார் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது எப்படி போகலாம் அப்படின்னா, கவனிங்கம்மா, எப்படி வரைங்க கவனிங்க. இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, அப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் கவனிங்க. ஓ ஏற்கனவே 2 பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட். இங்கேருந்து 2 எலக்ட்ரான் போகும்போது ட்ரிபிள் பாண்டாக மாறிடும். இங்கே ரிமைனிங் 2 எலக்ட்ரான் இருக்குது, அதை போட்டுக்கோங்க. சி இங்கேருந்து ஒரு பாண்ட் அங்கே போயிருச்சு, அப்போ சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓ இந்த எலக்ட்ரான் இங்கே போச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, சுற்றி 6 எலக்ட்ரானாக வந்துடும். அப்போ இங்கே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். இங்கே நெகட்டிவ் ஃபார்ம் ஆனால் இங்கே என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும். ஏன் சார் பாசிட்டிவ் வருது? ஆக்சிஜன் வேலன்ஸ் எத்தனைமா 2 தான், ஆனால் 3 இருக்குது. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சனால இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்போ இன்னொரு கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அது எப்படின்னு சார் சொல்கிறேன் கவனிங்க. இதை போட்டுட்டாலே அது ரொம்ப ஈஸி தான். அது எப்படின்னு சார் சொல்கிறேன் கவனிங்கம்மா. சரி, இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, சென்டரில் அந்த கார்பனை போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பாருங்கள் சார் என்ன செய்யணும் பாருங்கள். சி இந்த பக்கம் ட்ரிபிள் பாண்ட் ஓ இருக்கா, இந்த பக்கம் போட்டுருங்க. ட்ரிபிள் பாண்ட் ஓ 2 எலக்ட்ரானை போட்டு பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. அது இந்த பக்கம் போடுங்க. போட்டுட்டு ஓ அதே மாதிரி 6 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கோங்க. 6 எலக்ட்ரான் போட்டுட்டு நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கோங்க. புக்கை நீங்கள் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதை மாப்படம் பண்ண முடியாது நம்மளால். அதனால் எந்த ப்ரொசீஜரில் சொன்னனோ அதுபடியே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஈஸி. இதை வரைஞ்சிட்டு இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை அப்படியே மாற்றி போடுறது தான் அதோடைய ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனாக இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.